இன்றைய பதிவில் பாருங்க. இந்த பதிவில் இதுவும் கூட்டு வட்டி என்ற தலைப்பில் வரக்கூடிய 8th மேக்ஸ் புக்கு, 8ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் மேக்ஸ் புக்கு. இதில் பாருங்க 143வது பக்கம் ரைட் சைடில் போட்டுது பாருங்க. 143வது பக்கம். எக்ஸாம்பிள் 4.15 இந்த கணக்கு போடுவாங்க. இதுல இது மாதிரி நேற்றைய பதிவுல மக்கள் தொகை சென்ற வருடம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தொகை 2 ஆண்டுகள் கழித்து இத்தனை சதவீதம் வீதம் பெருகுமானால் 2 ஆண்டுகள் கழித்து மக்கள் தொகைன்னு ஒரு கணக்கு போட்டோம். அது இன்க்ரீஸ் மாடல் ஒரு கணக்கு. அது 2016 கேட்டிருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2016 கேட்டிருந்தாங்க. இது மாதிரியும் கேட்டிருக்காங்க, இது மாதிரியும் கேட்பாங்க. இதுவும் நம்ம கூட்டு வட்டி என்ற தலைப்பில் வரக்கூடிய ஒரு மேக்ஸ். இதுவும் நம்ம பாடத்திட்டம் இருக்குது. இந்த கணக்கு பாருங்க, பாருங்க 8th மேக்ஸ் புக் பேஜ் நம்பர் 143 எக்ஸாம்பிள் 4.15. இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை, கவனிங்க, இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 70,000 ஆக இருந்தது. புஸ்டாப் ஆக இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% வீதம் குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பை காண்க. ஒருமே கேள்வி பட்சம் புரியும். அதாவது ஒரு இருசக்கர வாகனம் பைக்கு, அந்த பைக்கு விலை 2 வருஷத்துக்கு முன்ன 70,000 இருந்தது. வருஷத்துக்கு 4% ரேட் குறையுது. 4%னா 100க்கு 4 ரூபா, 1000க்கு 40 ரூபா, அப்படி கணக்கு. அது மாதிரி குறையுதுன்னா அதன் தற்போதைய மதிப்பை காண்க. இதுக்கு நம்ம கூட்டு வட்டி நேற்று போட்டல ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா தான். அதாவது P × 1 - R/100 n. நேற்று போட்ட பதிவுல மக்கள் தொகை பெருகுமானால் இருந்தது. அப்ப அது இன்க்ரீஸ் வரும்போது இங்க என்ன போட்டோம், அந்த பதிவு பாருங்க, இதுல பிளஸ் போட்டோம். இது டிக்ரீஸ், இங்க பாருங்க, தற்போதைய மதிப்பு குறைகிறதுனா டிக்ரீஸ்னா இங்க மைனஸ் போடணும். அதை கவனிக்கணும். ஒரே ஃபார்முலா தான். இன்க்ரீஸ்னா பிளஸ், டிக்ரீஸ்னா மைனஸ். குறைகிறது வீழ்கிறதுனா மைனஸ் போடணும். சரி, இப்ப இதுல 70,000ன்றது தான் P = அந்த பைக்கின் விலை 70,000 இப்படி எடுத்துக்கணும். Pன்றது பைக்கின் விலை 70,000. அடுத்து நம்மளாம் வேணும் R வேணும் இல்லையா? அந்த 4% தான் R = 4%. அடுத்தது காலம் பாருங்க. காலம் 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000னா இப்ப 2025னா 2023 கணக்கு. அப்ப காலம் 2 ஆண்டுகள், n = 2. இது மாதிரி கணக்கு புரிஞ்சு இது மாதிரி எடுத்துட்டீங்கன்னா இது இந்த வேல்யூலாம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இப்ப P 70,000 ரைட்டுங்களா? 70,000 அசல் 70,000 அந்த பைக்கினுடைய விலை 70,000. இந்த பிராக்கெட்ல ஃபார்முலா வரக்கூடிய 1 மைனஸ் R எவ்வளோ 4 வகுத்தல் இந்த ஃபார்முலா வரக்கூடிய 100 போட்டு இந்த ஹோல் பவர் n எவ்வளோ, n = 2 இப்படி போடணும். ஒண்ணுமே கிடையாது. அந்த ஸ்டெப் எடுக்கிறோம், அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், அதில் அப்ளை பண்ணணும். என்ன பண்ணலாம், இந்த பிராக்கெட் ரிமூவ் பண்ணணும். அடுத்து பாருங்க 70,000 இது ஒரு முழு எண், இது ஒரு பின்ன எண். இதை கழிக்கணும்னா இதை அடிக்காதீங்க. 2 4 என்ன வரும், 52 100 அது மாதிரி அடிச்சிங்கன்னா இங்க சிரமம் ஆயிடும். இங்க பாருங்க, இங்க 4 சைபர் இருக்குது. இது ஸ்கொயர் பண்ணா 4 சைபர் வரும், ஈஸியா அடிச்சிடலாம். சில பேர் என்ன பண்றீங்க, நேரடி வகுப்புல டக்குன்னு கவனிக்காம சுருக்கிறீங்க, 2000 சுருக்கிறீங்க, 2 2 4 இல்ல 1 4 25 4 100 அது மாதிரி அடிச்சிட்டீங்கன்னா இங்க நம்ம வகுக்கும்போது கஷ்டமாயிடும். ஏன்னா இங்க 4 சைபர், இங்க 2 சைபர் இருக்குது. இது ஸ்கொயர் பண்ணா எக்ஸ்ட்ரா 2 சைபர் வரும். அப்ப 4 சைபர் 4 ஈஸியா கேன்சல் ஆயிடும். அது மாதிரி பார்த்து செய்யணும். இங்க எப்படி இதோ அப்படி போகணும். அங்க இங்க சைபர் இருந்தா சைபர்ல வச்சுக்கலாம், இங்க நம்பரா இருந்தா இங்க நம்பர் ஆக்கிக்கலாம். அதை கவனிக்கணும். இங்க பாருங்க, இத 100 × 1 அப்படி பெருக்கணும். பழைய பதிலாம் பாருங்க, 100 1ஆல பெருக்கணும். இப்படி பெருக்கி இப்படி போட்டணும். 100 × 1 100. இந்த மைனஸ்ன்றதுனால 100 4 போச்சுன்னா 96 வகுத்தல் இந்த 100 போட்டுக்கணும்.
அப்ப 96 வகுத்தல் 100 த ஹோல் ஸ்கொயர். அவ்வளவுதான். இப்படி எழுதிட்டுமா? இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப இந்த 96/100 ஸ்கொயர் பண்ணிங்க. அடுத்தது இங்க பாருங்க 70,000 இந்த பிராக்கெட் கேன்சல் பண்ணோம்னா இன்ட்டு போட்டுக்கலாம். இன்ட்டு போட்டு 96/100 ஸ்கொயர்னா 96/100 இன்ட்டு 96/100 எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அந்த ஃபார்முலா. அப்ப 96/100 இன்ட்டு 96/100 இங்கே போட்டு பெருக்கிற கூடாது. எப்பவுமே வந்து பெருக்க கூடாது. ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கணும். மல்டி எழுதிட்டீங்கன்னா இங்க பாருங்க. இப்ப 70,000 இன்ட்டு 96 இன்ட்டு 96 96/100 இன்ட்டு 96/100. ஓகேங்களா? இப்ப பாருங்க இந்த 4 சைபர், இந்த 4 சைபர் இருக்கும். இந்த 4 சைபர் கேன்சல் ஆயிடுச்சா? மீதி இருக்கிறது என்ன? 7 இன்ட்டு 96 பெருக்கல் 96 இதுதான் மீதி இருக்குது. நீங்க உங்களுக்கு 96 ஸ்கொயர் தெரிஞ்சா அப்படியே போடலாம். 96 ஸ்கொயர்லாம் ஞாபகம் வச்சிட முடியாது. 96 பெருக்கிடுங்க. இங்க பாருங்க 96 இன்ட்டு 96 பெருக்கினீங்கன்னா இங்க பாருங்க 6 6 36க்கு 6 இல்லை ஷார்ட்கட் இருக்கு. ஷார்ட்கட் அப்புறம் போறவங்களுக்கு புரியாது. 6 6 36க்கு 6 மீதி 3 இங்கதான் இருக்கு. 96 ஆறாம் வாய்ப்பாடு 8 6 48 96 54 54 3 57க்கு 7 மீதி அவ்வளவு 57 போட்டுக்கணும். 6 6 36க்கு 6 மீதி 3 56 54 3 57. அடுத்தது 9ஆம் வாய்ப்பாடு 50 45 69 54 54க்கு 4 மீதி 5 9 81 81 5 86 இப்படி போடணும். இது பல பேருக்கு வாய்ப்பாடு தெரிய மாட்டேது, பெருக்க மாட்டீங்க. கணக்குனா இதுதான், கழிக்கணும் கூட்டணும் பெருக்கணும், அப்பதான் கணக்கு போட முடியும். அப்ப வாய்ப்பாடு நல்லா 10 15 வாய்ப்பாடு தவறா படிச்சிருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா செக் பண்ணுங்க மறுபடியும். 6 6 36க்கு 6 மீதி 3 56 54 54 3 57 50 45 6 54 56 54க்கு 4 மீதி 5 99 81 81 5 86. இப்ப கூட்டுங்க இதை 6 7 4 11க்கு 1 மீதி 1 6 1 7 7 5 12க்கு 2 மீதி 1 8 1 9. அப்படின்னா வருது 7 இன்ட்டு 9216 9216. இது என்ன பண்ணோம்? இது 7ஆல பெருக்கணும். 9216ல 7ஆம் வாய்ப்பாடு பாருங்க. இதையும் பெருக்கி போறோம் பாருங்க. 9216 இன்ட்டு 7 பெருக்கினீங்கன்னா 5 35 6 42க்கு 2 மீதி 4 1 7 7 4 11க்கு 1 அந்த மீதி சேர்க்கணும், மறந்துடக்கூடாது. 11க்கு 1 மீதி 1 7 14 14 1 15க்கு 5 மீதி 1 97 அது 97 8 56 57 63 60 மீதி 1 64. அப்ப 64,512 ரூபாய். இதை போட்டோம்னா ஈக்குவல் டு 64,512 ரூபாய். அதாவது இந்த கணக்கு என்னன்னா 70,000 ரூபாயா 2 ஆண்டுகளுக்கு முன்பு 70,000 ரூபாய் இருந்த அந்த இருசக்கர வாகனம் 4% வருடத்துக்கு 4% குறையுமானால் தற்போது 2 ஆண்டுகள் கழித்து அதனுடைய விலை வந்து 64,512. உங்களுக்கு தெரியும், ஏன்னா குறைவுன்றதுனால 70,000 இருந்து கம்மியாக தான் வரும். 64,512. இது ஒரு முக்கியமான தலைப்பு. கூட்டு வட்டியும் நேரடியாக ஒன்று கேட்பாங்க, ரெண்டும் கூட்டு வட்டியில் கதையும் கேட்டிருப்பாங்க. ஒன்று கூட்டு வட்டி டேரக்டா கேட்பாங்க, இன்னொன்று தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் கேட்பாங்க. இல்லை இந்த மாதிரி கேட்டுருவாங்க, மக்கள் தொகை பெறுகிறது குறைகிறது. இந்த 4 மாடலும் நீங்க கூட்டு வட்டி நான் வச்சுக்கினீங்கன்னா ஒரு கேள்வி கூட மிஸ் ஆகாது. 2 கேள்வியில கண்டிப்பா போடலாம். இதை பாருங்க, இது ஈஸியா புரியும். ஒரு டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவு பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான பதிப்புல வேற ஒரு கணக்கை பார்ப்போம்.